அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஜிவி பிரகாஷின் டைவர்ஸுக்கு நானா காரணம்? திவ்ய பாரதி வருத்தத்துடன் பதிவு. ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிவதற்கு நான் தான் காரணம் என பெண்களே திட்டுவது வேதனையை தருவதாக திவ்ய பாரதி தெரிவித்துள்ளார். விவாகரத்தான பின் அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய இசை நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தன்னை அதிகம் டார்கெட் செய்வதாகவும் அவர்களின் வாழ்க்கையை தான் கெடுத்து விட்டதாக கூறுவதாகவும் அவர் வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளார். பேச்சுலர் படத்தை தொடர்ந்து கிங்ஸ்டன் படத்திலும் ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி இணைந்து நடிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவாகரத்துக்கு திவ்ய பாரதி காரணம் இல்லை. ஜிவி பிரகாஷ். பிரபல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்தது குறித்து மனம் திறந்து பேட்டியளித்துள்ளார். அதில் அவர் தானும் சைந்தவியும் பிரிந்து விட்டாலும் இன்னும் நண்பர்களாக தொடர்வதாக கூறியுள்ளார். தனது விவாகரத்துக்கு நடிகை திவ்ய பாரதி காரணம் இல்லை எனவும் அவரை தாம் காதலிப்பதாக வெளிவரும் செய்திகளில் உண்மையில்லை என்றும் அவை வெறும் வதந்திகள் என்றும் ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அஜித் நடிக்கும் படத்தில் இணைந்த நடிகை சிம்ரன். அஜித் குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகை சிம்ரன் ஒரு கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக சினிமா வட்டாரங்களில் தகவல் வெளியாகி உள்ளது. அவள் வருவாளா, வாலி, உன்னை கொடு என்னை தருவேன் போன்ற திரைப்படங்களில் அஜித் சிம்ரன் ஜோடி இணைந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த ஜோடியை திரையில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ரஜினியின் அடுத்த படத்தை இயக்குவது யார்? ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பு வெற்றிமாறனுக்கு கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரஜினிக்கு மாரி செல்வராஜ் 2 முறை கதை சொல்லியதாக கூறப்பட்டது. எனினும் அதனை அவர் இறுதி செய்யவில்லை என தெரிகிறது. இதனிடையே கூலி படத்தை முடித்ததும் வெற்றிமாறனுடன் ரஜினி இணையலாம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது.